நாம் இன்றைக்கி ஹோட்டலில் செய்யக்கூடிய தக்காளி குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு நிமதுஸ்கிச்சன். இட்லி தோசைக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 6-7 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதுதான் இதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. துருவலாக எடுத்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்தக்கூடாது. சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ 3 ஸ்பூன் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இடையில ஒரு 2 முறை கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே விடாதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம காரத்துக்காக நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காரம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எனக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம். அதனால நம்ம தண்ணியை கூட சேர்த்துனா தான் இது கொதிச்சு வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக வரும். அதனால தான் நான் தண்ணியை இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ஓரளவுக்கு சுண்டி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட ரொம்ப திக்காக நான் வைக்கலை. நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி தோசைக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.